மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா சார்? மறுபிறவிய பத்தி நம்ம பேச போனாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நீங்க எதையுமே சயின்ஸா கொண்டு வந்து காட்டுறது கிடையாது. மறுபிறவிய பத்தினா என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குவாதி அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணமும் பேச்சு இருக்கு. ஆன்மீகங்கிறது என்னன்னா, நம்மளோட ஆன்மாவை உணரச் செய்வது தான் ஆன்மீகம். ஆன்மாங்கிறது என்ன? நம்மளோட உயிர். மறுஜென்மங்கிற ஒண்ணு இருந்ததா இல்லையாங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது சார்ந்து கட்டுரை எழுதியிருக்காரு. இப்ப இந்தியா வரைக்கும் வந்து அந்த மறுஜென்மங்கிற ஒரு விஷயம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, ஒரு செய்கையிலேயோ ஒரு பழக்க வழக்கத்திலேயோ அந்த முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த மறுஜென்ம முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற சில பேர் பண்ணின விஷயத்தே பண்ணுவாங்க. அவங்க போய் சேர்ற வேலைகளும் பார்த்தா வந்துட்டு அவங்க பார்த்த துறையை சேர்ந்தே போவாங்க. இது கூட மறுஜென்மத்துக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இங்க எல்லாரும் எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல வந்து பிறப்பாங்க. அவங்க பிறப்பாங்க ஆமா. பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படி பிறப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீ வந்து எங்க பேரனா பிறப்பாங்க பேச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணா நம்ம மன திருப்திக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த பூலோகத்துல மறுஜென்மமா அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் அவங்க பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. என்னன்னா, இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அப்போ அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் கிடையாது. அந்த அவரோட இறப்பை பற்றி சரியா, அவர் வந்து அவர் இறந்துட்டு அவங்க குடும்பத்தில் வந்து வாரிசாக பிறப்பாங்க, அடுத்தது அவங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசே அவராக தான் மறுபடி வருவார், அன்வாரிசாக வருவார், பெண் வாரிசு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். மறுபிறவி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்பமே எடுத்துக்கிட்டா யாராவது ஒரு குழந்தை பிறந்தா சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து பிறந்துட்டா, எங்க ஐயா வந்து பிறந்துட்டாரு, எங்க பாட்டி வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே எங்க அப்பனை மாதிரியே இருக்கான், பார்க்கறதுக்கு அப்படியே எங்க பாட்டி மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல உள்ளவங்கலாம் அதை இன்னுமே நம்பிட்டு இருக்கிறாங்க. அதை வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்க. கண் இப்படி இருக்கு, கை இப்படி இருக்கு, எங்க அம்மா மாதிரி இருக்கு, எங்க அப்பா மாதிரி இருக்கு, என் தங்கச்சி மாதிரி இருக்கு. யாராவது இறந்து போயிருப்பாங்க, சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க, அவங்க கூட வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுலேருந்து நான் என்ன கேட்க போறேன்னா, மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா சார்? இப்போ மறுபிறவி இருக்கா இல்லையா, இந்த வாதங்கிறது பெருசா ஓடிட்டே இருக்கு. மறுபிறவிய பத்தி நம்ம பேச போனாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நீங்க எதையுமே சயின்ஸா கொண்டு வந்து காட்டுறது கிடையாது, நீங்க அறிவியல் பூர்வமா எதையுமே நிரூபிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த வாதம் ஓடிட்டு கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. மறுபிறவியை பத்தினா என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் பேச்சு இருக்கு. இப்போ நான் அது உதாரணம் சொல்றேன். இப்போ ஆன்மீகங்கிறது எதை கற்றுக் கொடுக்குது? ஆன்மீகங்கிறது என்னன்னா, நம்மளோட ஆன்மாவை உணரச் செய்வது தான் ஆன்மீகம். ஆன்மாங்கிறது என்ன? நம்மளோட உயிர். ஆனா இப்போ கடவுளை இப்போ சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்றாங்க? கடவுளை நீ வெளியில போய் தேடாத, உனக்குள் தேடுன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்போ நம்மளோட உயிர் நம்ம உணர்ந்தாவே நம்ம கடவுளை நம்ம உணரலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த ஆன்மீகம் என்னத்த கத்துக் கொடுத்துருக்குன்னா, ஒருத்தனோட அவனோட மானிட வாழ்வியல்ல ஏற்பட இன்ப துன்பத்துக்கு உண்டான தீர்வை கொடுக்கறது தான் இந்த ஆன்மீகம். இப்போ இது மட்டும் தான் கொடுத்ததா அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஆன்மீகம் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, மனுஷனோட பிரச்சனைக்கான தீர்வு. அந்த உளவியல் சார்ந்தும் சரி, உடல் ரீதியா சார்ந்ததும் சரி, அத வந்து மூலிகைகளாலேயும், மத்த யோகா அந்த மாதிரியான கலைகளாலேயும் அத சரி பண்ண. இப்ப அதுக்கு மேல என்ன அறிவியலுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் மூல காரணம் என்னன்னா, அந்த அங்க இருந்து தான் அந்த அடித்தளமே அங்க இருந்து தான் இதாகுது. இப்ப மருத்துவம் எங்க இருந்து வந்தது? மருத்துவத்துக்கு உண்டான அ மு இப்போ பச்சிலை வைத்தியம் தான் ஆரம்ப காலத்துல வந்தது. இந்த பச்சிலை வைத்தியத்த யாரு அறிமுகப்படுத்துனா? சித்த பெருமக்களும், குருமார்களும் இவங்க தான் குடுத்தாங்க. இங்க இவங்க இல்லைன்னா இந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அறிவியலுக்கும் ஆன்மீகம் தான் முதல் அந்த படியா இருக்கு. இப்போ இங்க வருவோம். சரி, இப்போ இந்த இது இருக்கட்டும். இப்போ ரொம்ப பழமையா போக வேண்டாம். இன்னைக்கு என்ன காலகட்டத்துல, இப்போ இத நீங்க உண்மையா மறுபிறவிங்கிறது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சா தானே அத நம்பலாம். இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணா அப்படிங்கிற மாரி போயிருவாங்க. இப்போ எ எ இப்ப இன்னைக்கு இருக்க காலத்துல, இன்னைக்கும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க சயின்டிஸ்ட். நான் ஒரு அதாவது கனடாவை சேர்ந்த இயான் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு அறிஞர். அறிஞர் பெருமக்கள். யுஎஸ்ல பேரறிஞரா ஒரு அறிவியல்
அங்க பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பெரிய லெவல்ல எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னு பார்த்தாக்கா, மறுஜென்மத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த மறுஜென்மத்த பத்தி இப்போ இத தேடி பார்த்தாங்கன்னாவே தெரியும். இப்போ நாம போற போக்குல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது. மறுஜென்மங்கிற ஒண்ணு இருந்ததா இல்லையாங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது சார்ந்து கட்டுரை எழுதியிருக்காரு. இப்ப இந்தியா வரைக்கும் வந்து அந்த மறுஜென்மங்கிற ஒரு விஷயம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ இந்த மறுஜென்மம் இருக்கா? மறுஜென்மம் இருந்தா, இப்ப அடுத்த பிறவியில ஒருத்தவங்க பிறக்குறாங்க. அவனுக்கு என்ன மாரியான ஆமா. சிம்ப்டம்ஸ் அறிகுறிகள், இருக்கும், சிம்ப்டம்ஸ். அறிகுறி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டு இருக்கும். இப்ப அவரு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பிறந்து வர குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா? பிறந்த குழந்தைங்களுக்கு. இவனுங்க நாளடைவுல என்னன்னா, இந்த பிறவி தழும்புன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும்போது, நம்ம அந்த ராணுவத்திலயும் மத்த விஷயத்துல இது பண்ணும்போது, நம்மளோட ஐடென்டிட்டிய குறிப்பாங்க. அந்த இடத்த அப்ப குறிக்கும்போது, அந்த பிறவி தழும்புங்கிறது நம்மளோட இதுல நம்ம இருக்கும் நமக்கு. உடம்புல இருக்குமா சார்? உடம்புல இருக்கும். ஏப்பா எல்லாருக்குமே அது இயல்பா இருக்கிறது தானே. நம்ம பிறவி தழும்புங்கிறது நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, இவன் முன் ஜென்மத்தில இவனோட உடம்புல ஏற்பட்ட அந்த காயம் தான் வந்து, அ இப்ப வந்து அந்த பிறவி தழும்பா இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு ஒரு ஆதாரப்பூர்வமா குறிப்பிடுறார். இத பேசினா நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் பேசுவேன். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லுவேன். இன்னும் தேவைன்னா இவங்க தேடி பார்த்துக்கட்டும். இப்போ அந்த பிறவி தழும்புங்கிற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி அ இன்னொரு நாட்ல என்னன்னா, அந்த பையனுக்கு பார்த்தாக்க காதுல ஓட்டை இருக்கு. அந்த பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இவர் போய் அங்க போய் அந்த பையன சந்திச்சு பேசும்போது என்னன்னா, காதுல ஓட்டை இருக்கு. சரி இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு அப்பப்ப அந்த நினைவுகள் வந்துட்டு போகுது. என்னன்னா, முன் ஜென்மத்தில இவன என்ன பண்றாங்க, இவன் நிரபராதி. ஒரு குற்றவாளிய இவன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் ஏதோ தப்பிக்கும்போது இவனோட காதுல சுட்டுறாங்க. அந்த விழிப்புண்ணுங்கிறது இந்த பிறவியிலும் இருக்கு. நான் நிரபராதி, நிரபராதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயங்கள அவன் கன்வே பண்றான். அது போய் இவர் போயி அத அவன்கிட்ட பேசி, அவன்ட்ட என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிறத பேசி, பல விஷயங்கள வந்து அத இன்னைக்கும் ஒரு ஆய்வுல இது இருக்கு. கட்டுரையாவே இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள அவர் வந்து மறுஜென்மம் குறித்து இன்னைக்கு கட்டுரையாவும் குடுத்திருக்காரு. நெறைய விஷயங்கள மக்களுக்கு புரியவும் வச்சிருக்காரு. அதாவது மறுஜென்மம் ஒண்ணு இருக்கா? இல்லையான்னா, மறுஜென்மங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அறிவியல் பூர்வமா அது இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த அவரோட பேரே நான் சொல்லியிருக்கேன். இயான் ஸ்டீவன்சன். அவரு அவர நீங்க தேடி பாருங்க. இன்னைக்கும் அவருக்கு இன்னைக்கு காலகட்டத்திலயும் அவர் இருக்காரு. அப்புறம் இதுக்கு மேல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். மறுஜென்மம் அப்படின்னு சொல்றதுல நீங்க சொன்னீங்க, தழும்பு இருக்கும். ஏதாவது ஒரு முன் ஜென்மத்தில அடிபட்ட காயம் வந்து இந்த ஜென்மத்தில பொறக்கிறவங்களுக்கு அந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, ஒரு செய்கையிலயோ, ஒரு பழக்கவழக்கத்திலயோ அந்த முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த மறுஜென்ம முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில இருக்கிற சில பேர் பண்ணுன விஷயத்தையே பண்ணுவாங்க. அவங்க போய் சேர்ற வேலைகளும் பார்த்தா வந்துட்டு, அவங்க பார்த்த துறைய சேர்ந்தே போவாங்க. இது கூட மறுஜென்மத்துக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல இப்போ ஒரு எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இங்க எல்லாரும் எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம குடும்பத்தில வந்து பொறப்பாங்க. அவங்க பொறப்பாங்க, ஆமா. பொறப்பாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படி பொறப்பாங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எவனாவது அப்பா, அம்மாவுக்கு சோறு போடுறானா? பல பேர வந்து அநாத ஆசிரமத்தில கொண்டு போய் சேர்த்துறாங்க. இல்லைன்னா எங்கேயாவது நீ வேற ஒரு அந்த முதியோர்கள் இல்லத்தில கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்பேற்பட்ட அவங்க வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, அவங்க துன்பப்பட்டு, அப்படி நிலைமையில வாழ்ந்துட்டு இறந்து போறவங்க, அவங்களுக்கு கொண்டு போய் இறந்ததுக்கப்புறம் பாலும், தேனும் ஊத்தி கும்பிட்டா அவங்க வந்து பொறத்துட்டு போனா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களோட கர்மா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவிங்கிறது அவங்களோட இறந்த நிலைய வச்சு தான் நம்ம அத சொல்ல முடியும். இப்ப அவங்களுக்கான பூர்ண ஆயுளோட வாழ்ந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அடுத்த நிலைக்கு அவங்க போயிருவாங்க. ஒண்ணு தெய்வ நிலையோ, இல்லன்னா அதுக்கு அடுத்த நிலைக்கோ நம்ம போயிருவாங்க. இப்ப அவங்கள போட்டு, "நீ வந்து எங்க பேரனா பொறப்பாங்க, பேத்தியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணா நம்ம மன திருப்திக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த பூலோகத்துல மறுஜென்மமா அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்ல அவங்க பிறப்பாங்களா? அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. என்னன்னா, ரொம்ப அன்பா அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப அன்பா வாழ்ந்திருக்கும். இந்த மாரியான குடும்பத்தில, இப்போ ஒரு பேரன் தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணாம இறந்திருப்பாங்க. இல்லன்னா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம அவங்களுக்கு நெறைய ஆசா பாசங்கள் இருந்திருக்கும். நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு தன்னோட குடும்பத்துக்கு செய்ய முடியல. ஆனா எல்லாமே இருந்திருக்கும்.
ஏதோ ஒரு விபத்துலயோ, ஏதோ ஒரு காரணகத்தாலயோ அவங்க இறந்திருப்பாங்க. இந்த மாரி ஆன்மாக்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, சம்மந்தப்பட்ட நபரோட சம்மந்தப்பட்டவங்களோடயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான மோட்சம் கிடைச்சதான்னா, அதுக்கான இது கிடையாது. இப்போ இவங்க என்னன்னா, அடுத்து இவருக்கு ஒரு கல்யாணமோ, இல்ல மத்த இப்போ ஒரு கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கான வாரிசா இவங்க வந்து பொறப்பாங்களான்னா, கண்டிப்பா பொறப்பாங்க. சம்மந்தப்பட்டவங்க. அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது? அந்த குடும்பம் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டத பொறுத்து தான். அதுக்காண்டி வந்து எல்லாருக்கும் அந்த மறுபிறவி வந்து அவங்க குடும்பத்தாரோட வாரிசா வரைக்குமானா, அதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. இந்த சம்மந்தப்பட்டவங்கள யார் எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அந்த குடும்பம் எப்படி அவங்கள கவனிச்சுக்கிட்டதுங்கிறத பொறுத்து தான், அந்த குடும்பத்தில மறுஜென்மம், அந்த மறுபிறவிங்கிற ஒண்ணு இருக்கு. மறுபிறவி இருக்கா இல்லையான்னா, மறுபிறவி இருக்கு. அதோட சாப்டர் வேற. இந்த நீங்க குடும்பம்னு பேசும்போது, அந்த குடும்பத்தில வந்து மறுபிறவியா பிறக்குமான்னா, இன்னைக்கு பல இருக்கிற தாய் தந்தையர் வந்து யாரும் அவங்களோட குடும்பத்துக்கு வாரிசா பிறக்க விரும்புறதில்ல. அதான் உண்ம. ஓ! ஓ! அவங்களே விரும்புறதில்ல. அந்த விரு ஆத்மாவே ஆமா. விரும்புறதில்ல. இவன் காலம் ஃபுல்லா வச்சு கொடும பண்ணிட்டு அவங்கள எங்கேயோ போட்டு ய இந்த உலகத்தில தாய் தந்தையர் நல்லவங்கள முதல்ல நீங்க யாருன்னு பார்த்தாக்கா, தாய் தந்தையர் தான் முதல் கடவுளே. சரிங்களா? அவங்க இப்போ அன்னையும், பிதாவும் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம குரு எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க, தாய் தந்தைய ஒட்டி தான் இருக்கு. நீங்க அத நம்ம எடுத்துக்கிற விதத்தில தான் இருக்கு. அவங்க தாய் தந்தையர் நல்லவரோ, கெட்டவரோ அவங்களுக்கு உண்டான கடமைய நீங்க செய்யுங்க. அதான் இந்த வாழ்க்கையில நீங்க சிறப்பா வாழ்றதுக்கு அது ஒண்ணு தான் உங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். சிறப்பான வார்த்தை சொன்னீங்க சார். அம்மா, அப்பாவ ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமேங்கிறது. இன்னொரு கேள்வி என்னன்னா, மறுபிறவி என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சில குடும்பத்தில பார்த்தா சார், பொறந்த குழந்தை இறந்து போயிரும். கேட்டா சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு ஆயுசு அவ்வளோதான் இருந்திருக்கும்பாங்க. ஒரு 5 வருஷம் வளர்த்துருப்பாங்க, அந்த பையன் இறந்து போயிருப்பான். சில பேர் இப்ப இந்த கல்யாண வயசு வரும்போது இறந்து போயிருப்பாங்க. ஸோ, அதுக்கான சாங்கியங்கள் நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாரி இறந்து போறதுக்கான காரணம் என்ன? எதனால அவங்க வந்துட்டு வாழாமலே இறந்து போயிடுறாங்க. பொறந்த உடனே இறந்து போயிடுறாங்க. ஒரு 5வது படிக்கும்போது இறந்து போயிடுறாங்க. ஒரு 11வது படிக்கும்போது இறந்து போயிடுறாங்க. திடீர்னு அவங்களே துர்மரணம் அடைஞ்சிடுறாங்க. இல்ல திடீர்னு ஒரு நோய் ஏதோ வந்து இறந்து போயிடுறாங்க. என்ன காரணமா இருக்கும்? இப்போ இதுக்கு நம்ம போம்போது 2 விதமா பதில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கான்ட்ரோவர்சியா போயிரும். இல்லைன்னா, நான் தான் நாளைக்கு பேசும்படு பொருளாயிருவேன். அது சரி. அது என்ன பிரச்சனைன்னா, இப்போ பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்குது. அ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு 5 வயசுலயோ, 10 வயசுலயோ இறந்துருது அப்படிங்கும்போது, இங்க எல்லாமே நம்மளோட இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே, இந்த பிறவிங்கிறதே ஒரு ஊழ்வினையோட பயன் தான். நம்ம செஞ்ச நல்லது, கெட்டதோட பயணத்த பையன் நம்ம தான். இங்க வந்து இது பண்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ ஏற்க இப்போ ஒரு பிறவிங்கிறது என்ன? இந்த பிறவில நான் அ ஏற என்னோட ஆயுட்காலம் முடியுது. அடுத்த பிறவி நான் ஒண்ணு எடுக்க போறேன். அது எந்த வயசுல? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு 120 வரைக்கும் ஒரு ஆத்மாவுக்கான அந்த வேலிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு 60 வயசுல இறந்துட்டாங்க, இல்ல ஒரு 80 வயசுல இருக்காங்க. இந்த ஒரு 40 வருட காலம் வந்து அவங்க அடுத்த பிறவிக்கு உண்டான அந்த ஆன்மாங்கிறது இங்க வரைக்கும் தான் இருக்கும். அடுத்த பிறவிங்கிறது அப்பதான் நான் எடுக்கும். அப்ப அதுவரைக்கும் அந்த ஆத்மாங்கிறது இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு 20 வயசுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அடுத்த அவங்களோட ஆயுள் காலங்கிறது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க. இந்த மீதி காலத்த இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு தான் போவாங்க. இதுக்கு இன்னும் விளக்கம் நிறைய நம்ம சொல்லலாம். பூலோகத்துல தான் இருப்பாங்களா அந்த சார்? ஆன்மாங்கிறது கண்டிப்பா இந்த பூலோகத்துல தான் இருக்கும். ஓ! அது அதாவது உண்மதான். அது குறிப்பிட்ட காலங்க அந்த யாரு இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த நீங்க மறுபிறவிக்கும் கேட்டீங்க, இந்த குழந்தைக்கும் கேட்டீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள்ல இன்னைக்கு இருக்க நடைமுறையில சொல்றேன். இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா? அப்ப அவர பத்தி நெறைய விமர்சனங்கள் கிடையாது. அந்த அவரோட இறப்ப பத்தி சரியா? நெறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதே நான் தான் சோசியல் மீடியால. இப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னாக்கா, அவர் வந்து அவர் இறந்துட்டு அவங்க குடும்பத்தில வந்து வாரிசா பொறப்பாங்க. அ அடுத்தது அவங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசே அவரா தான் மறுபடியும் வருவாரு. ஆண் வாரிசா வருவாரு, பெண் வாரிசா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்டின்னாக்கா, அவர் வந்து அதாவது இந்த ஒரு சில ஆத்மா அடுத்த நிலை அடையும் இல்லையா? சில ஆத்மாக்கள் தான் தெய்வ நிலைய அடையும். தெய்வ நிலை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இவர் ஒரு சாதாரண மனிதன் தான். சரிங்களா? ஆனா, அவர் வாழ்ந்த விதத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் இப்ப அவர் இறந்தபோது நீங்க பார்த்தீங்கன்னா, காலு ஊனமானவங்க, காலே இல்லாதவங்க கூட எல்லாரும் அவர வந்தாங்க. தேடி ஆமா சார். இப்படி கண்டிப்பா. யாருக்கும் வந்து கூட்டமோ, ஏதோ யாருக்கும் வந்துற மாட்டாங்க. அதெல்லாம் தன்னை அறியாம ஒருத்தன் மேல கொண்ட பாசத்தால வர்றது. இப்போ இவருக்கு வந்த கூட்டம் இந்த மாரி வந்தவங்க நெறைய பேரு. இது கால் இல்லாதவங்க நெறைய நெறைய பேர் வந்து அவர் மேல
அவரை வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்னன்னா, இப்போ கடவுளை காண முடியுமா? கடவுளை காண முடியுமா? கடவுள் எங்க வருவாரு? கடவுள் இந்த மாரியான மனிதர் ரூபத்தில தான் இப்போ நம்ம நெறைய பேர் அவர் மேல கூட முரண்பாடு இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன். அவர ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கேன், இல்ல நீங்க எனக்கு உதவியா இருக்கீங்க, இல்ல ஒரு அந்த வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில ஒரு உற்ற நண்பனோ, ஒரு தோழனாவோ, ஒரு அம்மா, அப்பாவோ யாரோ ஏதோ ஒரு விஷயத்தில அவனோட வாழ்க்கை இங்கேருந்து டர்னிங் அவன் தான் அவன் கடவுளா இருப்பான். அப்போ அந்த மாரி இவர் செஞ்ச காரியம் வந்து அவர வந்து எல்லாருமே தெய்வமா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவரோட ஆன்மாங்கிறது வந்து தெய்வ நிலை அடைஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப அந்த தெய்வ நிலைய அடைஞ்சத கொண்டு வந்து நீ வந்து எனக்கு வாரிசா வந்து பிறந்துரு. இது கிடையவே கிடையாது. அவரோட ஆன்மாங்கிறது தெய்வ நிலை. இந்த சார் இதுல ஒரு விஷயம் சார் குறுக்கிடதுக்கு வச்சுக்கணேன். அவரோட அ இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வாகனத்துல கொண்டு போம்போது, மேல கருடர் பறந்தாரு. சாமியோட நகைப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போம்போது, காவலுக்கு வரும் கருடர் சொன்ன மாரி, விஜயகாந்த் அவர்களோட உடல் தகனம் செய்றதுக்கு கொண்டு போம்போது, மேல 2 கருடர் பறந்தாரு. அதையுமே எல்லாருமே இந்த காணொளியில பார்த்தோம். அதுவும் வந்துட்டு ஒரு தெய்வ நிலை அடைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப அதத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அவரோட ஆன்மாவ பத்தி இவ்ளோ விளக்கம் இருக்கு. இப்ப அதான் மறுபிறவி பிறப்பாங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரே நம்ம அந்த ஒரே இதுல அந்த நான் பதில சொல்லிட்டேன் இல்லையா? அவரோட ஆன்மாங்கிறது தெய்வ நிலைய அடைஞ்சிருச்சு. அந்த தெய்வ நிலைய அடைஞ்ச ஆன்மாங்கிறது, அவன் குடும்பத்துல வாரிசா பிறப்பானா அதுக்கான வாய்ப்பே இல்ல. அவர நீ தெய்வமா கும்பிடுறியா? நான் நான் பல டைம் சொன்னேன். இப்பவும் வந்து அவங்க வந்து அவருக்கு மணிமண்டபம் கட்டணும், இங்க கோயில் கட்டணும். நான் நான் தான் முதலா அத எதிர்ப்பு குடுக்குறது. அவருக்கு இங்க நீங்க சென்னையில மணிமண்டபம் கட்டவே முடியாது. அவருக்கு கோயில் எழுப்ப முடியாது. எந்த காலத்திலயும் அது நடக்கவே நடக்காது. அத என்ன பண்ணணும்? அவர் பிறந்த மண்ணுல வந்து அவருக்கு மணிமண்டபம் கட்டுங்க. நான் அதுக்குன்னு அவங்க குடும்பத்துக்கு உண்டான ஒரு சில கருத்துக்கள நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு அவரோட இறப்புலயும் கொஞ்சம் முரண்பாடு இருந்தது. அது வேற கத. அவரோட அவருக்குன்னு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும். இல்ல அவர அடுத்த கட்டத்துக்கு அ அவரோட புகழ வந்து மேல கொண்டு போணும் அப்டின்னா, அவர் பிறந்த மண்ணுல நீங்க ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. அடுத்த நிலைமைக்கு போலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இது. அவர் வந்து ஒரு தெய்வ நிலை அடைஞ்சு இந்த மாரி நெறைய உதாரணம் சொல்லலாம். பவதாரணி இந்த மாரி அவங்க ஒரு சிலர ஏன்னா இன்னைக்கு புரியிறதுக்காண்டி இந்த பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. தெய்வ நிலைய அடைந்த ஒரு ஆன்மாங்கிறது வந்து மறுபிறவிக்கு சாத்தியமே கிடையாது. அந்த ஒரு குடும்பத்துல நல்லபடியா வாழ்ந்துட்டு, என்னோட குடும்பத்துக்கு உண்டான தேவைய நான் நிறைவேத்தலேன் அப்படின்னு நெனச்சு துடிக்கிற ஒரு ஆன்மா தான் அடுத்த உடல தேடி நம்ம இல்லன்னா அது என்ன நோக்கத்துக்காக இறந்து போச்சோ, அத நம்ம நிறைவேத்த முடியலைன்னா, அடுத்த உடம்ப தேடி நம்ம இந்த ஆன்மாங்கிறது என்ன அந்த உயிர். அந்த உயிருக்கு ஒரு மெஷினரி தேவ. அந்த மெஷினரி தான் ஒரு கூடு தான் நம்மளோட உடம்பு. அதுதான் ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருச்சு. இல்ல அவங்கள ஒரு மனித இதுக்கு அப்பாற்பட்டு நடக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். உண்மைதானா சார்? அந்த ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள போறதெல்லாம், பேய் பிடிக்கிறது அதெல்லாம் உண்மைதானா? இல்லாம இப்போ ஒரு விஷயம். ஆ பேய் புடிச்சிருக்கா? இல்ல பேய் கூட பேச முடியுமான்னா, அந்த பல விஷயங்கள் இங்க இருக்கு. பேய் புடிக்குமா ஒருத்தவங்களோட உடம்புக்குல நான் அதான் இப்ப சொன்னேன் இல்லையா? இன்னொரு இப்போ ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அவர நான் என்னோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைய மறந்துட்டேன். இல்ல நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சிருப்பாரு. இல்லன்னா வேற ஏதாவது முக்கியமா அவங்க குடும்பத்துக்கு உண்டான விஷயத்த செய்யணும்னு இருந்திருப்பாங்க. நெறைய விஷயம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு நோக்கத்துல வாழ்ந்துட்டு திடீர்னு இறந்துட்டாங்க. அப்ப என் குடும்பத்துக்கு ஏதாவது நான் செய்யணும். இல்லைன்னா நான் அதுக்கு உண்டான விஷயத்த செய்யணும். இல்ல பழி வாங்கணும்னு கூட நீங்க வச்சுக்கங்களேன். அப்ப அதுக்கு ஒரு பூத உடல் தேவைப்படுது. இங்க ஒரு உடல் தேவைப்படுது. அப்ப அதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருமா அப்படின்னாக்கா, கிடையவே கிடையாது. அவங்களோட அந்த ஊழ்வினை, அ இன்னொன்னு நம்ம இந்த நேரத்துல அந்த விஷயத்துல மாட்டணும்னு இருந்தா, கண்டிப்பா மாட்டிருவோம். கருவுல வந்துட்டு அந்த 10 மாசம் அந்த குழந்தை இருந்து வெளிய வந்தவுடனே இறந்து போயிருது. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? நம்ம இல்ல 10 மாசத்துல அந்த இறந்துருது 10 அப்படிங்கிறது மாசம் வயித்துக்குள்ள உயிரோட தானே சார் இருந்திருக்கும். ம். அது ஏன் அந்த வெளிய வந்த 1 நாள், 2 நாட்கள் அந்த குழந்தை இறந்து போயிருது? நெறைய பேர் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த 10 மாசம் அந்த குழந்தை வயித்துக்குள்ள தானே இருந்தது. வெளிய வந்து இறப்பதற்கான காரணம் நாம ஒரு இத அ ப பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தோனே அது இறந்துருது அப்படின்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஆ ஊழ்வினை இந்த கர்மான்னு எல்லாத்துக்குமே கர்மா வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னாங்க, இன்னொன்னு நம்ம மனித தவறும் ஒரு விஷயம் ஒரு இறப்பு காரணமா இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் இன்னைக்கு பார்க்குறாங்க. இல்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல
மனித தவறு தான் அந்த குழந்தை இறக்கறதுக்கு ஒரு மூல காரணமா இருக்கும். நம்ம அத கொண்டே நம்ம 10 மாசத்துல இறந்துருச்சு, இல்ல இவங்க அப்பன் செஞ்ச பாவம் தான் அந்த குழந்தை அப்படி இறந்துருச்சுன்னு, நம்ம அந்த அந்த குழந்தையோட இறப்புக்கு என்ன காரணங்கிறது அத அது அ அதது அந்த இடத்துல நம்ம பார்த்தா தான் அத நம்ம சொல்ல முடியும். ஆனா காரணம் இருக்கும். அதுக்கும் ஒரு கண்டிப்பா. காரணம் ஒரு இருக்கும். காரணம் இல்லாம இருக்காது. அதான் சொல்றேன். இது அந்த இது மேல கம்பி மேல நடக்கிற மாரி இந்த சாப்டரு. நான் அத கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னா, அது நாளைக்கு ட்ரோல் மெட்டீரியலா போயிரும். அதனால தான். என்னன்னா, இப்போ ஒரு எந்த ஒரு விஷயமே இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த கேமரா ஓடிட்டுருக்கு. இந்த கேமரால ஓடிட்டுருக்க நேரத்தில ஒரு சின்ன தவறு வருதுன்னா, அது நம்மளோட மனித தவறு. ஏதோ ஒரு விஷயம் அந்த தவறுக்கு இதா இருக்கும். அதனால அந்த கேமரா கூட லாஸ் ஆகலாம். இல்லைன்னா, அதில எடுத்த அந்த வீடியோ கூட லாஸ் ஆகலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். ஒ எந்த ஒரு காரியமும் மனித தவறால தான் ஒரு இது நடக்குதோ இல்லையா? அதுக்காண்டி ஹாஸ்பிட்டல்ல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க ஏதோ கவனித்துக்கிட்டதுலயோ, இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு எப்படி காய்ச்சல் வருது? ஏதோ ஒரு விஷயம் நம்மள தாக்க போக ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது. அப்ப அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த குழந்தை இறக்கிறது, அந்த பிறந்த குழந்தை உடனே இறந்து போறது, உடனே நம்ம தூக்கி கொண்டு இவன் பண்ண பாவம் அந்த மாரி அயோக்கியத்தனம் பண்ணவங்களுக்கு அதுக்கு உண்டான தண்டனையும் அது கிடைக்குது. அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு? நம்ம அதுக்குள்ள போ வேண்டாம். நம்ம போனோம்னா, அதுதான் ரொம்ப டீப்பா போற மாரி இருக்கும். நம்ம நம்ம சரியா இருக்கமா? இல்ல இந்த குழந்தைங்க நம்ம ஒருத்தருக்கு அந்த இந்த பூலோகத்துல அதோட கரு உண்டானதுலருந்து கொஞ்சமாவது நம்ம கடவுளுக்கு அ அன்பாவும், கடவுளோட அ நம்ம மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம வாழ்ந்தாவே, இந்த மாரி பிரச்சனையிலருந்து தப்பிச்சுக்கலாம். அவ்வளோதான். என்னைக்கும் கடவுளோட அனுகிரகம் இருந்தாக்கா, நம்ம கும்புற தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாக்கா, எந்த ஒரு கெட்டதும் நம்மளோட வாழ்க்கையில நினைக்கிறது. எப்போ எல்லாரும் கடவுள்ட்ட தேடி போறாங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கடவுள்ட்ட போய் நிக்கிறது. அதுக்கு முன்னாடியே நம்ம கடவுளுக்கு அடிபணிந்து நடக்க ஆரம்பிச்சோனாவே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்கு. இப்போ உங்க அம்மா, அப்பாவோட அனுகிரகம் இருந்தாக்கா, நீங்க வாழ்க்கையில எந்த எல்லையும் வேணாலும் நீங்க தொடலாம். அப்ப அவங்க தானே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த மாரி கடவுளோட அனுகிரகம் இருக்கிறவன் யார் ஒருத்தனையும் யார் எத இந்த இந்த கர்ம வினையோ, மத்த விஷயமோ வந்து சாச்சிற போறது கிடையாது. ஸோ கடவுள் தான் எல்லாம். கண்டிப்பா. கடவுளுக்கு பயந்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியும்படி, மக்களுக்கு நெறைய கேள்விகள் இருக்கு சார். அதெல்லாம் மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.